வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீக்கெண்ட்ல ஒரு 3 தாறுமாறான படம் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஒரு படமும் இப்படி இருக்குன்ற மாதிரி அதிலே தெளிவா சொல்லி போடுறேன். அப்புறம் தேட்டர்ல இன்னும் அந்த பிடி சார் படம் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தேட்டர்ல என்னெல்லாம் பார்த்தன்ற மாதிரி அது நாளைக்கு வீடியோவா மொத்தமா கவர் பண்ணிடலான்ற மாதிரி தனித்தனியா எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு சரி இந்த 3 படம் ஒன்னொன்னு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்தலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹிந்தி படமான மைதான். நம்ம அஜய் தேவகன் படம். அவர் படம்னாலே கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நம்ம போலால பார்த்து ஏன்டா கைதியை குதிரை வச்சிருக்கீங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆனோம்ல. பட் இந்த படம் செம்ம ஒர்த்தான படம். சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்தியன் டீம் ஃபுட்பால் கோச்சா இருக்கிற ரஹீம் அவரை பத்தின ஒரு கதை தான். அவர் ரெடி பண்ண டீம் என்னென்ன சாகசங்கள்லாம் செஞ்சாங்க, என்னென்ன சாதனைலாம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் யாருமே செய்யலன்றதுதான் இந்த படம் முடியும் போது செம்ம ஷாக்கிங்கான சம்பவமா இருக்கும். இதோட கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச்சான ரஹீம் அப்படிங்கிறவர் அதாவது அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே அவருடைய டீம், அவர் செலக்ட் பண்ண டீம் வந்து படுதோல்வி அடைஞ்சு ஆப்போசிட் டீம் 10 கோல் அடிச்சு சோ இந்திய ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளவுதாங்க ஃபுட்பாலே வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கமிட்டி மீட்டிங்ல ரஹீம் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு டீமை ரெடி பண்றேன், அதுக்கு எனக்கு முழு பர்மிஷன் கொடுக்கணும். உள்ள புகுந்து இவனை எடு அவனை எடு இவன் எடுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள யாரும் வரக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நீங்க டீமை செலக்ட் பண்ண விட்டீங்கன்னா இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சதுல இருந்து நான் காப்பாத்தி கொண்டு வரேன், நான் புது விஷயத்த செய்யறேன், எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எப்படியும் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் ஆப்போசிட்ல இருக்க சில பேர் வந்து இவனுக்கெல்லாம் கொடுக்கணுமான்ற மாதிரி எரிச்சலோட இருப்பாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் இவர் ரெடி பண்ண டீம் என்னெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் இவருக்கே பர்சனல் பிரச்சனைகள்லாம் சிலது இருக்குது. சோ அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய சாதனைகளை எப்படி செஞ்சாருன்றதுதான் இந்த படம். சோ இந்த படத்துல இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவே அஜய் தேவகன் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஃபுட்பால் டீம் கோச்சா ரொம்பவே தரமா நடிச்சிருந்தா. அப்படி சோ அப்பப்போ அதாவது எதிர்த்து பஞ்சலாக் பேசுறது, ஆப்போசிட் டீம்காரன் அசிங்கப்படுத்தினான்னு அவனுக்கு சட்டையை பிடிச்சி கேட்கறது இப்படிலாம் பண்ண மாட்டாரு. இந்த ஆப்போசிட் டீம் அசிங்கப்படுத்தினா கூட, இல்ல முக்கியமான ஆளுங்களே வந்து இவர் அசிங்கப்படுத்தினா கூட, நீ செலக்ட் பண்ண டீம் என்ன தண்டத்துக்கு தோத்துட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி அவமானப்படுத்தினா கூட அங்க கூட சிம்பிளா அலட்டிக்காம ஒரு பதில கொடுப்பாரு. அதெல்லாம் செம்மையாவே இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெடி பண்ண டீம் அந்த ஃபுட்பால் மேட்ச், நான் ஃபுட்பால்லாம் அவ்வளவா பாக்குறதே கிடையாது, நம்ம கிரிக்கெட் சைடு பாக்குறது தான், ஃபுட்பால் பார்க்கலாம் போனதே கிடையாது. எனக்கே அதெல்லாம் டே என்னடா இப்படி இருக்குது கோல்னா, டே என்னடா எங்களை டென்ஷனா வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி அந்த மேட்ச் ஒன்னொன்னுமே அவ்வளவு செதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த எடிட் பேட்டர்லாம் ரொம்ப பிடிச்சது. முக்கியமா மேட்சுக்கு சொல்லணும்னா இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வரும்போது ஓகேவா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியா தாய்லாந்து கிளைமேக்ஸ், இந்தியா கொரியா, அதெல்லாம் ஐயோ அந்த மேட்ச் எல்லாம் டேய் எப்படா எடுத்தீங்க, எப்படா எடிட் பண்ணி படமா காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவங்கள்லாம், அதாவது ஃபுட்பால் பார்க்காத எனக்கே அவளை இன்வால்மெண்டோட பாக்குறேன்னா ஃபுட்பாலை நல்லா ரசிச்சு பாக்குறவங்க எல்லாம் சிலுத்து போய் சில்லறை விடுவீங்க. சோ அத்தனை சம்பவங்களும் ரொம்பவே, அதாவது எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் இந்த படம் வந்து 3 ஹவர் படம்பா. இப்ப இந்த அனிமல் படம் எல்லாம் 3 ஹவர், யார் கேட்டா 2 ஹவர் கட் பண்ண முடியாதான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த படம் 3 ஹவருக்கு ஒர்த்தான படம். ஏன்னா இப்ப அந்த ரஹீம்ங்கிறவர் ஒரு டீமை செலக்ட் பண்றாரு. சோ அவருடைய அந்த டவுன்ஃபாலு, அவரை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு நினைக்கிற அந்த கும்பல், வழக்கமான சில வில்லன்கள் இருந்தாலுமே கூட சோ அவருடைய அந்த டவுன்ஃபால் டைம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டீமை ரெடி பண்ணி கொண்டு வராது. எடுத்ததுமே நான் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ரொம்ப சினிமாத்தனமா இருக்கும்ல. ரியல்ல அந்த சம்பவம்ன்றதுனால அந்த டைமை எடுத்துக்கிட்டதும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 3 ஹவர் படம் அப்படிங்கிறதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க, ஒர்த்தான படம். சரி அப்படியே நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா, இதுல இந்த வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமால இருக்கிற சில மோட்டிவேஷன் விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம். அதனால டே இப்படிலாம் என்னடா மோட்டிவேஷன் ஓவரா போறீங்கன்ற மாதிரி சில இடம் தோணினாலும் எனக்கு அப்படி தோணலப்பா. சில பேருக்கு இந்த மோட்டிவேஷன் படங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாலே இதெல்லாம் டெம்ப்ளேட்டா இருக்கும்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது சில பேருக்கு நெகட்டிவா போடலாம். இதுக்காக நான் 3 ஹவர் பார்க்கணுமான்ற மாதிரி தோணலாம். பட் அப்படிலாம் கிடையாது. இந்த படம் 3 ஹவருக்கு அந்த ஃபுட்பால் மேட்ச் ஒன்னொன்னையும் காட்டின விதத்துக்காகவே, அப்புறம் இந்த ரஹீம்ங்கிற கேரக்டர் கடைசியில படம் முடியும் போது அந்த ரியலா இருக்கிற அந்த ஒரு பிளேயர்ஸை காட்டினது, இப்படி ஒரு பக்கா பேக்கேஜிங்கா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த மைதான் படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, டென்ஷன் ஆக வேண்டாம். அடுத்து சொல்ல போற 2 படம் அது தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஸோ 2வது படம் வந்து அட்லஸ் அப்படிங்கிற படம். ஸோ இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா. இதோட கதை என்னன்னா, இப்ப எல்லா பக்கமும் ஏஐ மனுஷங்களே இனிமேல் வேலை கிடையாது, ஏஐ தான் எல்லாம் பாத்துக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ல. சோ அதை பேஸ் பண்ண கதை, ஏஐ கொடூர வில்லனா டெரரிஸ்டாவே மாறிடுச்சுன்னா என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்யும்ன்றதுதான் இந்த படம். சோ இதுல கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஏஐ டெரரிஸ்ட், முதல் ஏஐ டெரரிஸ்ட்ன்ற மாதிரி படம் ஸ்டார்டிங் அப்பவே சொல்றாங்க. அவனை நம்ம கண்டுபிடிச்சு அவனோட இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவனை போய் அழிச்சிட்டு வரணும். அவனை மட்டும் நம்ம அழிக்காம விட்டோம்னா மொத்தமா மனுஷ இனத்தையே அழிச்சிருவான்ற மாதிரி ஒரு பயமுறுத்துற அந்த வில்லனை தேடி போறதுதான் கதை. சோ வழக்கமான ரிவெஞ்ச் கதை தான். டெக்னாலஜி அது மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா மனுஷங்களை காலி பண்ணும், அதே சம்பவங்கள் தான். இதுல எக்ஸ்ட்ராவா இந்த அட்லஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஏஐ மேலேயே வெறுப்பு வர காரணம் என்ன, ஏஐ ஏன் நம்பாம இருக்குது. மத்தவங்க எல்லாம் ஏஐக்கு முழு கண்ட்ரோலையும் கொடுத்துருவாங்க. சோ நீ மைண்டே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நான் இப்ப யோசிக்கிறேன்னா நீங்க யோசிக்கிறது கரெக்ட் அப்படின்னு நம்மளை ஸ்கேன் பண்ணி ஏஐயே சொல்லிவிடும்.
அதனாலேயே ஹீரோயினுக்கு இதை பார், நான் ஸ்கேன் பண்ணலாம் பர்மிஷனே கொடுக்கல, நான் சொல்றத வேலை செய்யறதுக்கு தான் நீ இருக்க, நீ ஒரு ப்ரோக்ராம் அவ்வளவுதான், என்னையே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நீ எனக்கா செயல்படாத அப்படிங்கிற மாதிரி ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பிளாஷ்பேக் எல்லாம் போட்டு இந்த ஹீரோயின் கேரக்டர் எதுக்கு அந்த வில்லனை அவ்வளோ பவர்ஃபுல், அவனெல்லாம் நீங்க கிட்டே நெருங்க முடியாதுன்னு ஏன் அவனுக்கு பில்டப் கொடுக்குறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான் இந்த படம். சோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சாங்களா, அவனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரப்போகுதுன்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, இந்த சைஃபை அதுல ஆக்ஷன்லாம் கலந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்காம போகும்ல. ஸோ இந்த படம் எங்கேயும் போர் அடிக்கல. எனக்கு அந்த கடைசி ½ hour மட்டும் ரொம்ப வீடியோ கேம் ஃபீல் வந்துச்சு. அது மட்டும் தான் ஒரே குறையா நான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே இது கொஞ்சம் ரியல் வேர்ல்டு மாதிரியே ஃபீலே ஆவடியே, எங்க கொஞ்சம் ஏதாச்சும் இன்னும் ரியலா காமிக்கலாம், வீடியோ கேம் ஃபீல் நிறைய இடம் வந்துச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன குறையும் இருந்துச்சு. அப்புறம் இதுல பிடிச்ச விஷயங்கள்னு பாத்துக்கிட்டா, இந்த ஹீரோயின் அட்லஸ் கேரக்டருக்கும் அந்த ஸ்மித்ன்ற ஏஐக்கும், ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஏஐனால சுத்தமா பிடிக்காது, இது பாரு மொத்த கண்ட்ரோல் கொடுத்துட்டுனா நீ அந்த வில்லனா மாறிடுவ அப்படிங்கிறதுக்காகவே அவனுக்கு கண்ட்ரோலை கொடுக்காமலே இருக்கிறது. ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா எங்க நல்ல ஏஐ இருப்பாங்க, நம்புங்க, எங்களை நம்புங்கன்ற மாதிரியே அவன் சொல்ல வர்றது. ஸோ அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மித்ன்ற அந்த ஏஐ கேரக்டர் வச்சு கொண்டு போனதும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வில்லனை விட எனக்கு அந்த கேரக்டர் தான் பிடிச்சது. ஏன்னா வில்லன் பவர்ஃபுல்லான வில்லன், மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வில்லன்ற மாதிரி காமிச்சு விட்டு கடைசி ½ மணி நேரம் அவன் நெருப்பு கத்திலாம் எடுத்து வந்து சண்டை போடுவான். டேய் நீ ஏடா மொத்த பவர்ஃபுல்லான நீ என்ன திரும்பி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த இடம் கொஞ்சம் கடுப்பாச்சு. ஆக்சுவலா அந்த கடைசி ½ முன்னாடியே படத்தை முடிச்சிருந்து அங்கேயே எண்டு கார்டு போட்டிருந்தா நைஸ் அப்படின்னு இருக்கலாம். பட் அந்த கடைசி ½ ஃபைட் ரொம்ப வீடியோ கேம் ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அதனாலதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா இது ஓகேவான படம், போர் அடிக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 3வது படம் கிரைம் த்ரில்லர் ஏரியாவுக்கு வரும். இதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர் அப்படிங்கிற படம். ஸோ இதோடைய கதை இது. ஆக்சுவலா இந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலா 3 படமா எடுத்து வச்சு சரி இது பார்க்கலாம் தான் இருந்தேன். இது நல்லா இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்துக்கலாம்னு. ஃபர்ஸ்ட் முக்காவர் பார்த்து முடிக்கிற வரைக்கும் டேய் சத்தியமா தலைவலியுற அந்த படம். எதுவுமே சொல்லாம கண்டமேனிக்கு பேசிக்கிட்டே இருக்கானுங்க, சத்தியமா பிடிக்கலன்ற மாதிரிதான் எரிச்சல் ஆகுச்சு. சரி 3/4 ஹவருக்கு மேல நீ என்னத்த சொல்ற போற, படமே 2 hour, 3/4 hour முடிஞ்சு போச்சு, இன்னும் 1/4 hour நீ ஏதாவது ட்விஸ்ட் கொடுத்தா கூட இது ஒரு ஆவரேஜ் படமா முடிச்சுக்கலான்ற மைண்ட் செட்ல தான் வந்தேன். பட் அந்த 3/4 hourக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுப்பானுங்க. ஆக்சுவலா இந்த ஹீரோ கேரக்டர் இதுல கதை எப்படின்னா, ஹீரோ கேரக்டர் ரொம்ப நல்லவனா அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீலிங் மட்டும் நீ ஒத்துக்கிட்டுனா காசு கொடுக்குறோம், அது பார்ப்பா நான் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஆயுதங்கள் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் இருக்காரு. சரி காசுக்காக இந்த விஷயத்தை செய்யறேன், நான் ட்ரக் மட்டும் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணை அவளை நீ கூட்டிட்டு இந்த இடத்துல விடணும், அவ்வளவுதான். அவகிட்ட முக்கியமான விஷயம் இருக்குது, ஸோ அவளை கூப்பிட்டு விடணும், இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு ஸோ அந்த இடத்துல இருந்து படம் பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். ஆனா அந்த இடத்துக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் வரைக்கும் நம்மள ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க. இவர் நல்லவர் வல்லவர் ரிட்டையர் ஆக போறாரு அதெல்லாம் தெரியுதுடா. ஒய்ஃப் கேரக்டர் தொண பேசிக்கிட்டே இருக்கும், எரிச்சல் ஆகுச்சு. அதுக்கப்புறம் இந்த சீன் ஒரு வேற லெவலுக்கு ஆக்குனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் காமிச்ச விஷயங்கள்லாம் திரும்பி வேற ஒரு ஆங்கிள் காட்டுவானுங்க. டேய் ஓஹோ புரிஞ்சிருச்சுடா, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போறீங்கன்ற மாதிரியே 1 hourக்கு அப்புறம் இந்த 40 நிமிஷம் வெறுத்து போய் பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேற வெர்ஷன்ல காட்டுவானுங்க. அப்ப கொஞ்சம் நைஸ்ரா. ஆனா கடைசியா யோசிச்சு பார்த்தா ரொம்ப சப்பையான விஷயத்த இப்படி ஒரு ஆங்கிள் காட்டினதுக்காகவே உங்களை பாராட்டலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா ரொம்ப ஸ்லோபம் தான். அதான் அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் வெறுப்பாக்கி விட்டுரும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் 40 நிமிஷத்துல இருந்து அந்த 1 hour ஆக அந்த டைம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போவானுங்க. அதாவது ஸ்பீட் எடுக்கும் படம், இது என்ன ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல பார்த்த விஷயத்த ரிவர்ஸ்ல வேற மாதிரி காமிக்கும் போது நைஸ்ரா. அப்புறம் தான் ஹீரோ கேரக்டர் ஏன் இவனுங்க இவ்வளவு நேரம் அந்த ஹீரோ கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க, ஹீரோ ஒய்ஃப் கேரக்டர் ஏன் தொண்ணு பேசிட்டு இருந்துச்சு, அவங்க யாரு என்ன ஏதுன்றதே அப்புறமா கொஞ்சமா சொல்ல படம் நல்லா போச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலா கொடுத்துச்சு. ஆனா ரொம்ப ஸ்லோலா நான் தாங்க மாட்டேன்னா இந்த படம் செட் ஆகாது. பட் 40 நிமிஷத்தோட நீங்க நிறுத்திக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்து ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் பிக்கப் ஆயிடும். பாசிட்டிவான விஷயங்கள் அதுதான், ஒரு நார்மல் கிரைம் த்ரில்லரை வேற ஆங்கிள் கொண்டு போனதுனால பிடிச்சது. அப்புறம் இந்த ஹீரோ கேரக்டருக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் லாஜிக்கா கடைசியில முடிச்ச விஷயமும் சூப்பராக இருந்துச்சு. கடைசியில ஹீரோ கேரக்டர் பேசின அந்த ஒரு இடமும் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவா பார்த்தா முதல் 40 நிமிஷம் டென்ஷன் ஆகி வெறுத்து விட்டு வாழ்க்கையே வெறுத்து தூங்கவே ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க 40 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் ஆகும். ஸோ இதை யோசிச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படம் இந்த மைதான் படம் மஸ்ட் வாட்ச். அது ஃபுட்பால் பார்க்காத ஆளா இருந்தா கூட அந்த ஃபுட்பால் மேட்சை டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டோட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 2வது படம் அட்லஸ் போர் அடிக்காம போற படம். இந்த 3வது படம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா செம்மடான்னு தோணும், இல்லைன்னா ரொம்ப நார்மலான விஷயத்தான் சுத்தி காட்டானுங்கன்ற மாதிரி வெறுப்பும் ஆகலாம்.
இதுதான்ப்பா இந்த 3 படம் பார்த்து எனக்கு தோணுது. அப்புறம் இந்த தேட்டர்ல பார்க்கலான் இருக்கிறது ஃபியூரியஸா பார்த்துட்டேன். இந்த பிடி சார் படம் ஈவினிங் போனோம். ஸோ அதை பார்த்துட்டு மொத்தமாவே இந்த வீக்கெண்ட்ல என்னென்ன தேட்டர்ல பார்த்துன்ற மாதிரி மொத்தமா வீடியோ போடலாம் முடிவுல இருக்கேன். ஸோ மொத்தமா அதை கவர் பண்ணி விட்டுரும். சரி, இந்த படங்கள் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை.